வைகோ போட்டியிலிருந்து விலகியதுதான் மக்கள் நல கூட்டணி கொண்டு வந்த மாற்றமா என திமுக மகளிர் அணி செயலாளர் கனிமொழி கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை ஓட்டேரியில் திமுக பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய கனிமொழி, அதிமுக ஆட்சி காலத்தில் ஆண்கள் கூட பத்திரமாக வீடு திரும்ப முடியாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி, சாதி மோதலை திமுக என்றைக்கும் தூண்டிவிட்டதில்லை என்றும் நேர்மையாக தேர்தலை எதிர்கொண்டு வருவதாகவும் கூறினார். நிச்சயமாக இது அவர் தேர்தலில் போட்டியிடுறதும் போட்டியிடாமல் போவதும் அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அது அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அதை பத்தி கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அதை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு. அதனால அதை பத்தி நாங்க எந்த கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க நினைக்கக்கூடிய கொண்டு வரேன் என்று சொன்ன மாற்றம் இதுதான் போல இருக்கு. அதுதான். ஆனா ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன் என்னன்னா, திமுக தேர்தலை என்றும் நேர்மையாக சந்திக்க தயங்கியதில்லை. அதனால இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நாங்க இதுவரைக்கும் ஈடுபட்டது கிடையாது. இதை ஒரு சாக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பழியை சுமத்தி விட்டு வெளியேற நினைப்பதுதான் தவறு.